நம்ம கோடம்பாக்கத்தில் ஒரு பிரபல மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தார். அட்மிட் ஆகி 2-3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. இன்னைக்கு காலையில் வந்து 4:30 மணிக்கோ 4 மணிக்கோ இறந்துட்டார். ஆள் வந்து இறந்துட்டார். அதை கவனித்து பார்த்துட்டு அவங்க யாருக்கு தகவல் கொடுக்குறதுனே தெரியல. ஏன்னா கூட ஒரு நண்பனோ ஒரு சொந்தக்காரவங்களோ அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கரோ யாருமே இல்லை. தனியாக அந்த பெட்டில் வந்து இறந்து கிடந்திருக்காரு. யாராவது வந்து அந்த பாடி எடுப்பாங்களா அப்படின்னா யாருமே அந்த பாடி எடுக்கிறதுக்கு இது வரைக்கும் முன் வரல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடுத்து அவர் தங்கியிருந்த ஃப்ளாட், ஒரு சின்ன ஃப்ளாட்டில் இருந்திருக்கிறாரு. அந்த ஃப்ளாட்டுக்கு கொண்டு போய் பாடியை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி நடிகர் சங்கம்லாம் செய்தி போய் வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கணும்ல பாடியை, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த வீட்டுடைய ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, இது வந்து பாடி இங்கே கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னார். சார் வணக்கம். வணக்கம். துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானவர் நடிகர் அபிநய். கடந்த சில மாதங்களாகவே கல்லீரல் பிரச்சனையால் பாதிப்புக்குள்ளாகி உடல் நலிவுற்றிருந்தார். இந்த சூழலில் இன்னைக்கு அதிகாலையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. என்ன சார் நடந்தது? 44 வயசு தான், ரொம்ப சின்ன வயசு. துள்ளுவது இளமை படம், அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். தனுஷ், இந்த அபிநய், அப்புறம் பார்த்திங்கன்னா செரீன் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த படத்தில். வந்து ஒரு பாட்டு இவருக்கு இருக்குது, தனுஷோடு சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவார். நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்க்கறதுக்கு ஆள் வந்து ரொம்ப அழகாக இருப்பார், நல்ல ஒயிட்டாக குட் லுக்கிங்காக இருப்பார், ஒரு ஹீரோ மெட்டீரியல். அதனால் வந்து இவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வருவார் அப்படின்னு வந்து பெருசாக பேசப்பட்டார். தனுஷை விட வந்து இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பேசப்பட்டார். ஆக்சுவலி வந்து தனுஷ் வந்து அவர் மாநிலமாக இருப்பார், ஆள் ரொம்ப ஒல்லியாக இருப்பார். ஸோ இவர் தான் வந்து பெரிய ஹீரோ வருவார் துள்ளுவது இளமையிலேருந்துன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் பெரிய வெற்றி நடிகராக இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு உச்சத்தில் இருக்கார். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து அடுத்தடுத்து பெருசாக கிடைக்கல. அந்த படம், முதல் படம் துள்ளுவது இளமை வந்ததுக்கப்புறம் இவர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ப்ரொடியூசர்ஸ், இன்னும் சொல்லப்போனால் 10 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்தாங்க இவருக்கு அடுத்தடுத்த படங்கள் நடிக்கிறதுக்கு. அந்த காலத்தில் அட்வான்ஸ் அப்படின்னா சம்பளமே 2 லட்சம் 3 லட்சம் தான் இருந்திருக்கும். அட்வான்ஸ்னால் ஒரு 25,000 50,000 இருந்திருக்கும். ஒரு 10 தயாரிப்பாளர்கள் இவர்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தாங்க. இவரோட 2வது படமாக வந்து ஜங்ஷன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், ஒரு ஜாலியான ஒரு ப்ளே பாய், சும்மா விளையாட்டு பசங்க, அந்த மாதிரி ஒரு கதை அமைப்பில் எடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்து மிகப்பெரிய தோல்வி படம். அதாவது வந்து டிசாஸ்டர். அந்த படத்தினுடைய தோல்வி இவரை வந்து பெரிய அளவில் பாதிச்சிச்சு. சினிமாவில் சொல்லுவாங்க, ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் ஒரு பெரிய மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போயிடும், ஓவர் நைட்டில் உங்களை பெரிய ஆளாக்கிடும். ஒரு படம் தோல்வி அடைஞ்சால் ஓவர் நைட்டில் வந்து உங்களை ஆண்டி ஆக்கிரும். சினிமா அதுதான் சினிமா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 2வது படம் பெரிய தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, தயாரிப்பாளர்கள் 7-8 பேர் அட்வான்ஸ் கொடுத்துருந்தவங்க எல்லாருமே அட்வான்ஸோடு போட்டோம், இவரை வச்சு படம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேக் அடிச்சிட்டாங்க, எல்லாருமே பின் வாங்கிட்டாங்க. ஸோ இவருக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரில. ஒரு பக்கம் தனுஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கடுத்து வந்து காதல் கொண்டேன், அதுக்கப்புறம் திருடா திருடி, எல்லா படமே ஹிட் படமாக கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இவர் வந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றமான ஒரு மனநிலையில் இருக்கார். வயசு சின்ன வயசு, ஒரு 20-22 வயசு பையன் தானே, ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது முன்னுக்கு வந்துடலான்னு வந்து பல முயற்சிகள் பண்ணுறார், கடுமையான முயற்சிகள் பண்ணுறாரு. ஆனால் எதுவுமே அவருக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை. அவரால் வந்து ஒரு நட்சத்திரமாக வர முடியல, ஒரு பிரபல நடிகராக வர முடியல. அந்த முதல் படம், அப்புறம் வந்து 2வது படம், அதுக்கப்புறம் 1-2 படங்கள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எதுவுமே பெருசாக பேசப்படாத படங்களாக போயிடுச்சு. அதனால் அந்த தோல்வி அவரை வந்து பெருசாக பாதிச்சிச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி குட் லுக்கிங்காக இருக்கிறவங்க, அது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்கு மாதிரி பயன்படுத்துவாங்க. அப்பாஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் கிளீனிங் அட்வர்டைஸ்மெண்ட்டில் மார்க்கெட் இல்லாத நேரத்தில் நடித்தார் இல்லையா, அந்த மாதிரி வந்து இவருக்கு 1-2 வாய்ப்புகள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு 10-15 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த நேரத்தில் கிடச்சிச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விளம்பரங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ முகம் தெரிஞ்ச ஒரு நாயகனை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா ஏதோ ஓரளவுக்கு ரீச் ஆகும்னு. பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வராது, பெரிய எப்படி சொல்ல கார்ப்பரேட் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வராது, சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் வரும். அதுக்கான சம்பளங்கள் வந்து ஒரு வேளை 2 லட்சம் 3 லட்சம், அதிகபட்சம் 4-5 லட்சத்துக்குள்ளே இருக்கலாமே தவிர பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ சூர்யா, இப்போ விஜய், தனுஷ், அஜித், இப்போ இந்த மாதிரி பிரபலங்கள் நடிக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தால் அதுக்கு கோடிகளில் சம்பளம் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 5 கோடி 7 கோடி 10 கோடின்னு வாங்குற நடிகைகள்லாம் இருக்காங்க. ஆனால் இவங்கள மாதிரி ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும் சம்பளம் வந்து ரொம்ப சொற்பமாக இருக்கும், ரொம்ப சொற்பமாக இருக்கும். ஸோ அது அன்னைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு, அதாவது அன்றைய தேவைகளுக்கு, அன்றாட தேவைகளுக்கு தான் பயன்பட்டுருக்குமே தவிர பெருசாக வந்து வாழ்கிறதுக்கான ஒரு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தொடர்ந்து படங்களே இல்லாமல் போச்சு. அதாவது வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒரு காலகட்டத்தில் போயிடுச்சு, படங்கள் மொத்தமாகவே ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் போச்சு.
இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து குடிக்கு அடிமையாகிறார், தொடர்ந்து குடிக்கிறார். குடி அப்படின்னும் போது சினிமாவில் வந்து 1-2 நடிகர்கள் அப்படி இப்படி படங்கள் இல்லாமல் போகும்போதே கொஞ்சம் லைட்டாக மனசு பாதிக்கப்பட்டு குடிப்பாங்க. ஆனால் வந்து ஒரு 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 நிரந்தர குடியாளியாக மாறிட்டீங்கன்னா, படங்கள் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான், வாய்ப்பு கிடைக்கலைங்கிறது உண்மைதான். ஆனால் நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தேடி போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான சூழ்நிலை வந்திருக்காது. இந்த இடத்துல நம்ம அபினவை பற்றி பேசும்போது நம்ம அப்பாஸை பற்றி சொல்லணும். ஏன்னா அப்பாஸும் பார்த்தீங்கன்னா காதல் தேசத்தில் நடித்தப்ப பெரிய ஓப்பனிங், அந்த பாட்டுக்கிட்டெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் பேசப்பட்டது. அப்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் எப்படி சொல்கிறது, மெல்ட் ஆகிட்டாங்க, உருகுவாங்க. அந்த மாதிரி அப்பாஸை பார்த்து அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு. அதே அந்த படம் வந்தப்போ, காதல் தேசம் வந்தப்போ, ஆனந்த விடன் ஒரு பக்கம் பெரிய பத்திரிக்கை, குமுதம் ஒரு பக்கம் பெரிய பத்திரிக்கை. அன்னைக்கு வந்து அச்சு ஊடகங்கள் தானே. அந்த 2 பத்திரிகையிலையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அப்பாஸோடைய அட்டப்படத்தை போட்டு யார் இந்த அப்பாஸ் அப்படின்னு வந்து காதல் நாயகனா, இந்த தேசத்தின் நாயகனா இப்படிலாம் வந்து கவர் ஸ்டோரி எழுதுனாங்க. ஸோ அப்படிப்பட்ட அப்பாஸ் வந்து இதே மாதிரி தான். அந்த ஒரு படம் வெற்றிக்கு அப்புறம் இவருக்கு 7-8 படங்களுக்கு அட்வான்ஸ் கிடச்சிச்சு. அப்பாஸ்க்கு ஒரு 20-22 படங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதாவது 5 லட்சம் அந்த மாதிரி சம்பளம் பேசி 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. நிறைய படங்கள் அப்பாஸ் தொடர்ந்து நடிக்கிறார். அதில் எனக்கு தெரிஞ்சு பூச்சூடவா அப்படின்னு ஒரு படம் மட்டும்தான் வந்து ஒரு ஓரளவுக்கு வெற்றி படமாக இருந்துச்சு. மற்ற படங்கள் எல்லாமே வரிசையாக தோல்வி படங்களாக இருந்துச்சு. ஒரு 7-8 படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் யாருமே நெருங்கலை. அட்வான்ஸ் கொடுத்தவங்க எல்லாருமே பின்னாடி போயிட்டாங்க, படம் எடுக்க முன்னாடி வரல. யாரும் மார்க்கெட் இல்லைன்னா அதுதான் சினிமாவில் வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் வந்து மார்க்கெட் இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. இது வந்து சினிமாவில் உள்ள உண்மை, நிதர்சனமான உண்மை. அதனால் வந்து அப்பாஸ்க்கும் வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடுமையான முயற்சி எடுக்கிறாரு. ரஜினி படத்தில் வந்து நடிக்கிறார், படையப்பாலையெல்லாம் நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஏதோ குரூப்பில். அது மாதிரி சின்ன சின்ன வேடங்கள், கிடைக்கிற வேடங்கள், செகண்ட் ஹீரோ, ஒரு அமெரிக்கா மாப்பிள்ளை, இப்படி வேடங்களை வந்து கொடுத்தாங்க. அதுவும் ஒரு காலகட்டத்துக்கு ஓடலை. அதுக்கப்புறம் அப்பாஸ் வந்து ஒரு ஸ்மார்ட்டான முடிவு எடுக்கிறார். என்ன அப்படின்னா, சினிமா இனிமேல் நமக்கு கை கொடுக்காது அப்படின்னும் போது நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம், என்னமாவது ஒன்று பண்ணி பிழைக்கணும். பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க, நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னும் போது நியூசிலாண்டுக்கு போய் இன்றைக்கி அப்பாஸ் செட்டில் ஆகிட்டார். இங்கே வந்து இன்னைக்கு வர தகவல்லாம் எப்படின்னா, நியூசிலாண்டில் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறாரு, மெக்கானிக்காக இருக்கார், கார் துடைக்கிறாரு, என்னென்னமோ வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ்மேனாக இருக்கார். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கௌரவமாக வேலை பார்த்து உழைச்சி சம்பாரித்து நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து அப்பாஸ் வந்து ஒரு சரியான முடிவெடுத்து தோல்வி, அதாவது அப்பாஸுக்கும் பார்த்தீங்கன்னா இதே அபினவோட நிலைமை தான். ஒரு கடுமையான தோல்வி வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த எடுத்த முடிவு அது வந்து இன்றைக்கி வந்து அவருக்கு வெற்றியை கொடுத்துருக்கு. இன்றைக்கி வந்து நியூசிலாண்டில் பெரிய செல்வந்தரா, பெரிய கோடீஸ்வரரா அதெல்லாம் இல்லாட்டா கூட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, அவங்க பசங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம், இவரும் மனைவியும் வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன், சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா வாழ்க்கையை நீங்கள் டிசைன் பண்ணிக்கணுமே தவிர, அபினவ் வந்து ஒரு தப்பான உதாரணமாக தான் நம்ம பார்க்கணும். அப்பாஸ் வந்து ஒரு நல்ல உதாரணம், அபினவ் வந்து ஒரு சரியில்லாத உதாரணம். அபினவ் வந்து தொடர்ந்து குடிக்கிறாரு. எவ்வளோ நாளைக்கு சார் தாங்குவீங்க? நீங்கள் ஒரு 20 வயசு பையனாக இருக்கும்போது உங்கள் உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து என்ன நீங்கள் தவறு செஞ்சாலும் அது வந்து எப்படின்னா அந்த வயசில் உள்ள திமிரு உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், பாடி வந்து ஹெல்ப் பண்ணும், பாடி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் வயசாக 30, 35ன்னு நீங்கள் இப்போ 44 வயசு இறந்துருக்காரு. ஸோ கடக்க என்ன ஆகும்னா உங்களுக்கு பாடியில் உள்ள தளர்ச்சிகள், உறுப்பு வந்து எல்லாமே இப்போ செயல்படாமல் போகும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தொடர்ந்து குடிக்க ஆரம்பித்ததில் அவருடைய உடல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, அவங்களுடைய அம்மா, அதாவது வந்து அபிநயோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ராதாமணின்னு சொல்லி அவங்க ஒரு நடிகை தான். அவங்க வந்து தமிழில் நடிச்சிருக்காங்க, மலையாளம், கன்னடம், இன்னும் தெலுங்குலலாம் கூட நடிச்சிருக்கிறாங்க. பெரிய அறியப்படாத பிரபல நடிகையாக இல்லாட்ட கூட அவங்க ஒரு நடிகையாக தான் இருந்திருக்காங்க. பல படங்களில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அபினவுக்கு கூட இருந்து உதவி செஞ்சுருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு பெரிய லெவலில் வந்து ட்ரீட்மெண்ட்டு காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு படத்தில் வந்து விஜய் சேதுபதியோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படியோ விஜய் சேதுபதி அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்கன்னொன்னே அவங்க கடைசி காலத்தில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட காலகட்டங்களில் விஜய் சேதுபதி தான் அவங்களுக்கு முழுசாகவே பணம் கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அவங்க 2019 இறந்து போயிட்டாங்க. ஸோ அபினவுக்கு கல்யாணம் ஆகலை. அபினவ் வந்து பேச்சுலராகவே இருந்துட்டார், திருமணமே செஞ்சுக்கல, குடினே எப்போவுமே இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது அபினவுக்கு ஆறுதலாக இருந்த தாயார், அதாவது வந்து ராதாமணி, அவங்களும் பார்த்திங்கன்னா 2019 இறந்துட்டாங்க. வேறு யாராவது அபினவுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தாங்களா? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் சார் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாயிண்ட், ஒரு மையப்புள்ளி. யாருமே இல்லை, யாருமே இல்லை. அதுதான் வேதனை. அதாவது ஒரு மையப்புள்ளி. இன்றைக்கி இன்னும் ஒரு வேதனையான விஷயம் என்னென்னா,
நம்ம கோடம்பாக்கத்தில் ஒரு பிரபல மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தார். 2-3 நாளைக்கு முன்னாடி அட்மிட் ஆயிருந்தார். அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு கூட இப்போ தனுஷ் தான் நிறைய உதவிகள் செஞ்சதாக சொல்கிறாங்க. தனுஷ் ஒரு 5 லட்சம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கேபி பாலா பணம் கொடுத்தாரு. இன்னும் வந்து பல பேர் வந்து இவருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அவரே அபிநவையே ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு. என்னென்னா, உலகளவில் வந்து எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்னு. சினிமா அப்படிங்கிறது அதுதான். சினிமா அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் அது அந்த அளவுக்கு உங்களை வந்து ரீச் பண்ண வைக்கும். 1-2 படங்களில், இன்னும் 4-5 படங்களில் மட்டுமே நடித்தவர் ஒரு நடிகர் அபிநயா இருந்தால் கூட அவரை பல பேர் வந்து நேசிச்சிருக்காங்க. சினிமாவில் அப்படி தான் சார். அதுதான் அந்த சினிமா, அதுதான் அந்த சினிமாவுடைய வாழ்க்கை, அதுதான் அந்த சினிமா வாழ்க்கையை பல பேர் விரும்புறதுக்கான காரணம். பல பேர் உலகளவில் வந்து அபிநய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க. இப்படி தான் நான் சொன்னேன்ல, இந்த மருத்துவமனையில் அட்மிட் ஆகி 2-3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. இன்னைக்கு காலையில் வந்து 4:30 மணிக்கோ 4 மணிக்கோ இறந்துட்டார். ஆள் வந்து இறந்துட்டார். அதை கவனித்து பார்த்துட்டு அவங்க யாருக்கு தகவல் கொடுக்குறதுனே தெரில. ஏன்னா அவங்க கூட ஒரு நண்பனோ ஒரு சொந்தக்காரவங்களோ அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கரோ யாருமே இல்லை. தனியாக அந்த பெட்டில் வந்து இறந்து கிடந்திருக்காரு. இப்போ வந்து யாராவது வந்து அந்த பாடி எடுப்பாங்களா அப்படின்னா யாருமே அந்த பாடி எடுக்கிறதுக்கு இது வரைக்கும் முன் வரலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எடுத்து அவர் தங்கியிருந்த ஃப்ளாட், ஒரு சின்ன ஃப்ளாட்டில் இருந்திருக்கிறாரு. அந்த ஃப்ளாட்டுக்கு கொண்டு போய் பாடியை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி நடிகர் சங்கம்லாம் செய்தி போய் வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கணும்ல பாடியை, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த வீட்டுடைய ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, இது வந்து பாடி இங்கே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ரெண்ட் வாடகை தான் சார். சொந்த வீடாக கட்டியிருப்பார். அவரே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கொரோனா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா உணவகத்தில் தான் வந்து காலையில் 5 ரூபாயோ நம்ம கொடுத்து இட்லி வாங்கி சாப்பிட்டு நாள் ஃபுல்லாக அந்த ஒரு உணவோடு இருந்திருக்கிறார். சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல், அடுத்து உணவுக்கு காசு இல்லாமல் இருந்திருக்கிறார். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற ஒரு வாடகை வீட்டில், ஏதோ ஒரு சின்ன வீட்டில் இருந்திருக்கிறாரு, ஃப்ளாட் மாதிரி. அந்த ஓனர் வந்து இந்த பாடி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கக்கூடாது, இறந்துட்டாருன்னா அப்படியே கொண்டு போயிருங்கிறாங்க. இதெல்லாம் எப்படின்னா தான் வறுமை சார். காசு பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உலகத்தில் யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அபிநய் வந்து ஒரு சரியான உதாரணம். அதனால் வந்து பாடியை எங்கே எடுத்துகிட்டு போகிறது இது கேள்விக்குரிய. சினிமாவில் இருக்கிற பல சங்கங்கள்லாம் இணைந்து உதவி எல்லாரும் இணைஞ்சிட்டாங்க சார். நடிகர் சங்கம் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, நடிகராக இருக்காரு. சங்கங்கள்லாம் வந்து அதுக்கு தான் இருக்குது. சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் நிச்சயமாக உதவி செய்வாங்க, முன் வருவாங்க. எல்லாமே அவங்க தேவையான கடைசி காரியங்களுக்கான விஷயங்கள், பண செலவுலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பாடியை இப்போ மார்ச்சுரியில் வச்சுருக்காங்க. இப்போ அந்த பாடியை வந்து மார்ச்சுரியில் வச்சுருக்காங்க, ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் பதப்படுத்தப்படாத உடலாக வந்து எவ்வளோ நேரம் வச்சுருக்க முடியும்? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு பேசுகிறோம். எவ்வளோ நேரம் வச்சுருக்க முடியும்? ஃப்ரீசரில் வச்சுருக்காங்க. எங்கே எடுத்துகிட்டு போகிறது? எங்கே இந்த ஈம காரியங்களை செய்கிறது? எதுவுமே இடம் இல்லைன்னும் போது, யாருமே சொந்தக்காரங்க இல்லைன்னும் போது, யாருமே நண்பர்கள் இல்லைன்னும் போது எவ்வளோ கொடுமையான விஷயம் பார்த்தீங்களா? அதாவது இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு பாவம். சின்ன பையன் ஆசைப்பட்டு நடிகனாக வந்து ஒரு பிரபல நட்சத்திரமாக வரணும்னு வந்து விருப்பப்பட்டு வந்திருக்காரு. எல்லாருக்கும் அந்த நட்சத்திர அந்தஸ்து கிடைச்சிருதா? எல்லாரும் வந்து பெரிய நடிகர்களாக வந்துருவாங்களா? ஒரு மார்க்கெட்டபிள் ஆர்டிஸ்ட் ஆயிடுவாங்களா? அப்படின்னா ஆக மாட்டாங்க. சினிமா அதுதான். சினிமாவில் வந்து ஒரு 1,00,000 பேர் கிளம்பி வந்தால் அதில் வந்து ஒரு 100 பேருக்கு தான் ஒரு பெரிய வாழ்க்கையும் உச்சமும் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து வாழ்க்கையை தொலைச்சவங்க வந்து இப்படி வந்து அடுத்த கட்டமாக என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குடி இந்த மாதிரி போதைகளுக்கு அடிமையானால் அந்த வாழ்க்கை எப்படி தான் தொலைஞ்சு போகும். இது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம அபிநவ் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. பல விஷயங்கள், அதாவது சமீபத்தில் நிறைய பேர் அவருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் கூட நடிச்சிருக்காரு, கேம் ஆஃப் லோன்ஸ்னு ஒரு படம். அது வந்து அக்டோபர் 31 ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு தகவல் இருக்குது, ரிலீஸ் ஆகலைன்னு ஒரு தகவல் இருக்குது. பெருசாக யாருக்கும் தெரியல. ஆனால் அவர் நடித்த கடைசி படம் வந்து கேம் ஆஃப் லோன்ஸ்னு ஒரு படம். அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த மதராசி படத்தில் வந்து வித்யுத் ஜமால் இருக்கார் இல்லையா, அந்த வில்லன் நடிகர், அதான் அவருக்கும் இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ அந்த படம் வந்து செப்டம்பர் 5 தானே ரிலீஸ் ஆச்சு. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி டப்பிங் பண்ணியிருப்பாங்க. இப்போ குரல் கொடுத்துருக்காரு. நீங்கள் அந்த படத்தில் அந்த குரலில் கேட்டிங்கன்னா அவ்வளோ கம்பீரமாக இருக்குது. ஸோ ஒரு நலிந்த ஒரு சூழ்நிலையில், ஒரு உடல் வந்து முடியாத சூழ்நிலையில், வேலைக்கு போக முடியாமல், நடிக்க முடியாமல் இருக்கிற ஒரு சோர்வான சூழ்நிலையில் அவருடைய குரல் எவ்வளோ கம்பீரமாக இருந்திருக்கு. எவ்வளோ தூரம் வந்து ஒரு கலைஞனாக இருந்தால் அதை கரெக்டாக அந்த குரலை வந்து அவர் கொடுத்துருப்பார். அந்த மாதிரி வந்து அவர் வந்து சினிமாவை நேசிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சான், துப்பாக்கி எல்லாமே வித்யுத் ஜமால் நடித்த படங்களுக்கெல்லாம் இவர் தான் வந்து குரல் கொடுத்துருக்காரு. டப்பிங் ஆர்டிஸ்ட் 1-2 வாய்ப்புகளும் இருந்திருக்கு. தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்காம இப்படி வந்து எப்படி சொல்கிறது, சின்னாபண்ணம் ஆயிடுச்சு. அது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லிவர் சிராசிஸ்னு ஒரு நோய். அந்த நோய் எப்படின்னா லிவர் கெட்டு போகிறது தான். சிம்பிளாக சொல்லணும்னா லிவர் மொத்தமாகவே செயலாக்கம் இல்லாமல் கெட்டு போகிறது பேர் தான் லிவர் சிராசிஸ். சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில் கூட பார்த்தீங்கன்னா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு நான்
அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் வந்து யாருமே டோனர் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கடைசி வரைக்கும் டோனர் யாரும் கிடைக்கல, அதனால தான் இறந்துட்டாரா? ஆமாம், முதல்ல இந்த லிவர் சிராசிஸ் அப்படிங்கிறது யாருக்கு வரும் அப்படின்னா, இதே மாதிரி அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு வரும். இல்லைன்னா பெருசாக ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிடாமல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முட்டையிலேருந்து நான் வெஜிடேரியன்லேருந்து பல விஷயங்கள் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அதை சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோய் வர்றதுக்கான காரணங்கள் உண்டு. இன்னும் பல மெடிக்கலாக பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் உண்டு. ஸோ இப்போ லிவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குது பார்த்திங்களா, அந்த உணவை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அது வந்து ரத்தத்துக்கு கொடுக்கும், அந்த எனர்ஜியை கொடுக்கும். அதுதான் லிவருடைய வேலை. அது செயல்பாடு ஏற்றுச்சுன்னா இந்த செயல் எல்லாம் பண்ண முடியாமல் போகும். அப்படி பண்ண முடியாமல் செயல்பாடு இல்லாமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி இருக்காது பாடிக்கு. அதாவது வந்து டோட்டலாகவே உங்கள் பாடி வந்து ஒரு சோர்வடைந்த நிலையில், அப்படி சொல்லுது, எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில் எப்படியாவது நம்ம வந்து படுத்திருந்தா போதுங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துடுவாங்க. அப்படி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3.5 வருஷமாக அந்த லிவர் சிராசிஸ் நோயோட அபிநய் வந்து கஷ்டப்பட்டுருக்கிறாரு. ஸோ இந்த 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 சூழ்நிலை என்னென்னா சார், இந்த எனர்ஜியான ஃபுட்டு வேணும். ஓரளவுக்கு நல்ல ஊட்டச்சத்தான ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த நோயினுடைய தன்மை எப்படி, அதுக்கான மாத்திரைகள் ஒன்று கொடுப்பாங்கல்ல, அதையும் நீங்கள் வந்து உடல் வந்து ஏற்றுக்கணும் போது அந்த ஊட்டச்சத்தான ஃபுட்டு சாப்பிட்டா கூட உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுவும் இல்லை, ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் அவர் இருந்திருப்பார் போல். ஸோ நீங்கள் கேட்டீங்க லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் அப்படின்னு. இதுக்கு வந்து கடைசி மருந்து என்னென்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் தீர்வு, கடைசி தீர்வு. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா வந்து வேறு ஒருத்தருடைய லிவர் எடுத்து இவருக்கு பொறுத்துறது தான் வந்து நல்லா வேலை செய்கிற ஒரு மூளைச்சாவடைந்த ஏதோ ஒருத்தருடைய லிவர் எடுத்து இவருக்கு பொறுத்துருவாங்க, இந்த லிவர் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து லிவர் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன். அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய லெவலில் மட்டுமில்லை, ஆசிய கண்ட்ரிகளில் மட்டுமில்லை, உலக அளவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெற்றிகரமான ஆப்ரேஷன் கிடையாது, நடக்குது. இன்றைக்கி வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணிங்கன்னா அது எப்படி சொல்கிறது, 98% 97% வந்து அது வெற்றி கண்டுருவாங்க. ஆனால் அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வெற்றி பர்சன்டேஜ் வந்து 2-3% தான். யாராவது வந்து 100ல் ஒருத்தவங்க 1000 ஒருத்தவங்க தான் வந்து இந்த மாற்று சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் பொழைச்சி நல்லா இருப்பாங்க. இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஆப்ரேஷனு. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி அது இந்த ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இப்போ ஒரு ஆப்ரேஷனுக்காண்டி வெயிட் பண்ணியிருக்காரு, டோனருக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ டோனரும் அவருக்கு கிடைக்கல. டோனருன்றது லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் டோனருங்கிறது ரொம்ப கஷ்டம், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் தான் இருக்குது, அதெல்லாம் அவருக்கு கிடைக்காம தான் இந்த மாதிரி இறந்து போயிட்டார். இப்போ நம்ம இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனை பற்றி பேசும்போது இங்கே வந்து நிறைய பேர் ஃபெயிலியர் ஆனவங்க இருக்காங்க. நம்ம இன்னொரு நடிகரை நம்ம சொல்லலாம். அதாவது லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆன ஒரு நடிகர் இருக்கார். அவர் யார் அப்படின்னா, அந்த வீரம் படம் இருக்கு இல்லையா, நம்ம சிவா, சிறுத்தை சிவா டைரக்டர், அந்த படத்துக்கு அஜித் படம். அதில் அஜித்தோட 4 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்கல்ல, அதில் வந்து பாலான்னு ஒருத்தர் இருப்பார். சிறுத்தை சிவாவோட தம்பி தான் அவர். சிறுத்தை சிவாவோட தம்பி. அது நிறைய படங்கள் பாலா வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து மலையாளத்துக்கு போயிட்டார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. மலையாளத்தில் ஹீரோவாக நடித்தார், மோகன்லால், மம்முட்டி, இன்னும் பல பேரோட நடித்து அவர் வந்து பெரிய பிரபலமான மலையாள நடிகராக மாட்டார். ஒரு தமிழ் நடிகர், ஒரு தமிழன் மலையாளத்தில் போய் பெருசாக வந்து வெற்றி கண்டார், பெருசாக பேசப்பட்டார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் லைஃப்பில் நிறைய டிஸ்டர்பன்ஸ். ஒரு மனைவி அது ஏதோ பிரச்சனை, ஒரு பாடகியை திருமணம் செஞ்சார், அப்புறம் 2வது மனைவி ஏதோ பிரச்சனைகள்னால கொஞ்சம் குடிப்பழக்கம் அதிகமாகி அவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த லிவர் சிராசிஸ் நோய் வந்துருச்சு. ஸோ அவர் வந்து ஒரு டோனருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவங்க ஃபேமிலியிலே யாரோ டோனர் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்து அந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அது பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, நான் போகிறேன், திருப்பி வருவேனான்னு எனக்கு தெரியாது, இதான் ஒன்று, ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் தான் நான் வந்து இருப்பேன், உள்ளே போய் ஆப்ரேஷன் நடந்து உயிரோடு வருவேனா அப்படின்னு எனக்கு தெரியாது, இது எனக்கு வந்தால் மறு வாழ்க்கை தான், அதுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் அவருக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த லிவர் திரும்ப நடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாரு, லிவர் நடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இன்னொரு கல்யாணமே பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நடக்கும் சார், சில மிராக்கிள்ஸ் வந்து ஒரு சிலருக்கு நடக்கும். ஆனால் பொதுவாக வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்து கம்மி. இப்போ நம்ம அபிநயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவில் ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்கல அப்படின்னும்போது யாருமே ஆறுதல் இல்லை. ஒரு கல்யாணம் ஆயிருந்தால், மனைவி இருந்தால், குழந்தைங்க இருந்தால் அவங்கள வந்து குணப்படுத்தியிருக்கலாம். ஒரு நல்ல நண்பர்கள் சூழ்ந்திருந்திருந்தால் அவங்களுடைய ஆறுதல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இது ஒரு மையப்புள்ளியில் சுற்றிக்கிட்டே இருக்கும் சார் மனசு. நம்ம தோல்விட்டுட்டோம்னு நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும் போது எப்படின்னா
ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் எந்திரிச்சு வர முடியாமல் மறுபடியும் வந்து அவர் காதல் சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. அங்கே இதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், இறந்ததுக்கப்புறம் கூட யாருமே இல்லை. அவங்க அம்மா ஒருத்தவங்க தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப வேதனையான விஷயம் சார். பல பேர் வந்து சினிமாவில் வந்து சினிமாவை நம்பி வந்து சினிமா பார்க்குறதுக்கு ரொம்ப ஜொலிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப பிரகாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி அந்தஸ்தெல்லாம் சினிமாவில் கிடைக்கும். ஆனால் யாருக்காக தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ இப்படி வந்து நிறையா பேர் சினிமாவில் வந்து தோற்று வாழ்க்கை இழந்திருக்கிறாங்க. நம்ம ஒரு உதாரணமாக சொல்லணும்னா சமீபத்திய உதாரணம் குடியால் வந்து மறைந்த ரோபோ சங்கரன் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதன் பாப்பை நம்ம சொல்லலாம். அவங்கெல்லாம் வந்து குடும்பமாக இருந்துச்சு அவங்களுக்கு. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அந்த ஜெயபிரகாஷ்னு ஒரு நடிகர், சின்ன தம்பியில் வந்து 4 தம்பிகள் அண்ணன் தம்பிகள் ஒருத்தர் வருவார். அவர் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, பிரசாத் ஸ்டுடியோ வாசலில் மரணிச்சு கிடந்தார். யாருன்னே தெரில, முகத்தை நிமித்தி பார்த்தா இவர். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மாநகர காவல்னு விஜயகாந்த் படத்தினுடைய இயக்குனர் தியாகராஜன். அவர் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் யாருமே இல்லாமல் கேட்பாரற்ற அனாதையாக இருந்து கிடந்தார். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து சினிமா, அது சினிமாவை வந்து நேசித்து வர்றது நல்லது தான், தப்பு கிடையாது. சினிமா நல்ல தொழில் தான். ஆனால் வாழ்க்கையில் சினிமாவில் ஜெயிக்க முடியலைங்கிறதுக்காண்டி அடுத்து ஜெயிக்க முடியாது, வேறு வாழ்க்கை இல்லைன்னு நினச்சி மதுக்கோ இல்லை வேறு ஏதோ பழக்கத்துக்கு நீங்கள் அடிமையானீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க. நீங்கள் இந்த ஜெயபிரகாஷ் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் இறந்து கிடந்ததும், இந்த தியாகராஜன் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் இறந்து கிடந்ததும் எதை காட்டுது அப்படின்னா, அந்தளவுக்கு அவங்க சினிமாவை நேசிச்சிருக்காங்க. சுற்றி வந்திருக்காங்க, கோடம்பாக்கத்தை சுற்றியே வந்திருக்காங்க. அதனால தான் அந்த வாழ்க்கை அவங்க அப்படியே முடிஞ்சு போயிருக்கு. அப்படி தான் நம்மளுடைய நல்ல வந்தது எப்படி சொல்கிறது, வாழ வேண்டிய வயசு, அவர் நடிகராக பிரபலமாக இருக்காரா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 44 வயசு தான், வாழ வேண்டிய வயசில் இன்றைக்கி வந்து மரணிச்சிருக்கிறார் அபிநய். அது ரொம்ப வேதனையான விஷயம். யாருமே வந்து அவரை வந்து கவனிக்க இல்லை. அவருடைய எப்படி உடலை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு கூட யாரும் இல்லைன்னும் போது ரொம்ப வேதனையான, அதாவது வேதனையில் வேதனை, அவ்வளோ வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. இவர் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரியான செய்திகளை படிக்கிற இன்றைக்கி இருக்கிற சினிமாவை நேசித்து வர இளைஞர்கள் இவங்களையெல்லாம் வந்து முன்னுதாரணமாக எடுத்து தங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கணும். ஒரு வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைய முடியல அப்படின்னா அதுவே நம்மளுடைய வாழ்க்கையே இல்லை, அதுவே முழு தோல்வி கிடையாது. நிச்சயமாக பல வழிகள் இருக்குது வாழ்கிறதுக்கு. அதை வந்து புரியணும். எவ்வளவோ விஷயங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, பட் இருந்தாலும் அந்த மனநிலை அதை ஏற்றுக்க மறுக்குது. அதை வந்து அது மாதிரி விஷயங்களே சரி பண்ணணும். சினிமாவுக்கு வர இளைஞர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காண்டி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும் சார். இதை இப்போ நடிப்புக்கு கிளாஸ் இருக்குது, டைரக்டர் கிளாஸ் இருக்குது, இப்படி பல விதத்துக்கு கிளாஸ் இருக்குது. கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு, அது சினிமா சார்ந்து நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், இன்னும் பெப்சி எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த மாதிரி வந்து ஆதரவற்று சினிமா கலைஞர்களுக்கு குடியால் பல கெட்ட பழக்கங்களால் பாதிக்கப்பட்டு மரணிக்கிற சூழ்நிலைக்கு போகிற கலைஞர்களுக்கு அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணணும். அதுதான் வந்து இப்போ இருக்கிற ஒரே தீர்வு. ரொம்ப நன்றி சார். நன்றி.